ராம்நாத். முதல்ல மாயன்மாய் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட ஆன்மீக தேடல்ல நான் விஷ்ணு மாயா வந்து அ எனக்கு ஒரு எனக்குள்ள ஒரு சேஞ்ச் மாரி வந்தாரு. ஸோ நான் வந்து நார்மலா ஒரு ஸ்பிரிச்சுவலான பெர்சன் கிடையாது சின்ன வயசுலேருந்து. நார்மலா ஒரு விநாயகர் சதுர்த்தி கூட நான் வந்து போக மாட்டேன். வீட்ல பண்ண கூட. ஸோ ஆனா ஒரு நாள் வந்து என் வாழ்க்கை மாறிச்சு. ஸோ எப்படி விஷ்ணு மாயா வந்தாருன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. பட் நான் அவர ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டேன். ஸோ என் வாழ்க்கையில ஒரு அங்கமாக்கிக்கிட்டேன். ஸோ தினம் தினம் அவருக்காக நெய்வேத்தியம்லேருந்து, தினம் தினம் அவருக்கான பூஜையிலேருந்து எல்லாமே ஆரம்பிச்சேன். ஸோ விஷ்ணு மாயா வந்து அ அதெல்லாம் இது வந்து இப்பதான் இந்த காலத்துல வந்து அந்த ட்ரெண்டிங் ஆகுறது. ஸோ அதுக்கோசரம் காசு வர்றது, Instagram ரீல்ஸு, இன்ஃப்ளூயன்சர் வச்சு ப்ரமோஷன் பண்றது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு 1 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து விஷ்ணு மாயா என் வாழ்க்கையில வந்தாரு. ஸோ அவரோட வந்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை வந்து ஒரு நெறைய மேடு பள்ளமா இருந்தாலுமே, எதுவா இருந்தாலும் அவர் இருக்காரு அப்படின்ற மாரி தான் என் வாழ்க்கை போகுது. ஸோ இந்த தேடல்ல வந்து நான் நான் இதுவரைக்கும் நெறைய ரிசர்ச் பண்ணேன். நெறைய படிச்சிருக்கேன். உங்களோட மாயன் மாயன் சேனல்ல நெறைய பார்த்தேன். உங்கள இந்த சேனல்ல பார்த்தது மாரி நான் வேற எந்த சேனல்லயும் பார்த்ததில்ல. நீங்க அவ்வளோ விஷ்ணு மாயா பத்தி சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து கேரளா தான். நெறைய விஷ்ணு மாயா கோவில்களுக்கு போனேன். ஆனா, இப்ப ரீசென்ட்டா கூட நான் போனேன். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி போனேன். அப்புறம் ரீசென்ட்டா போனேன். ஸோ எனக்கு அங்க என்ன ஒரு இதுன்னா, எது எடுத்தாலும் காசு. எது எடுத்தாலுமே காசு. இப்ப வந்து ஒரு ஒரு சேவை, இது விஷ்ணு மாயா சேவைன்றது தான் சொல்லுவாங்க. நீங்களும் அதான் சொல்றீங்க. ஸோ இப்ப இந்த கேரளாக்கு போம்போது, இப்ப நான் நார்மலா ப்ரே பண்ணும்போதும் ஒரு 3 பேர் வந்து பக்கத்துல வரும்போது, உங்களுக்கு இந்த ப்ராப்ளமா? இத நீங்க பண்ணுங்க. இவ்ளோ காசு குடுங்க. எல்லாருமே அங்க காசு சம்மந்தப்பட்டது தான் வராங்க. நான் வந்து சொன்னேன், எனக்கு விஷ்ணு மாயா, எனக்கு எல்லாமே எனக்கு நான் இத வச்சு பணக்காரனாக விரும்பல. எனக்கு இத வச்சு எதுவுமே வேணாம். எனக்கு விஷ்ணு மாயா என் கூட இருந்தா போதும்னு சொன்னோனே, அவரு அதுக்கு வந்து நீங்க என்ன பத்தி கேட்டாங்க. நான் இந்த இந்த வேலைலாம் பார்க்குறேன். இன்னும் ஒரு நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்றேன்னு நீங்க இந்த லைஃப் ஸ்டைல்ல வாழ்றீங்களே, இது உங்களுக்கு போதுமா? நீங்க அடுத்த லெவல் போனோம்னா, இந்த பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, எதையாவது ஒண்ணத்த என்கிட்ட இருந்து காசு வாங்க தான் பார்க்குறாங்களே தவிர, எனக்கு வேண்டியதே எனக்கு அந்த குடுக்கல. ஸோ அந்த பிரம்மாண்டமான அந்த கோவில் தான் இருந்தாலுமே, எனக்கு அங்க எனக்கு அந்த நார்மலா நான் எதிர்பார்த்தது அந்த கோவில்ல வரல. இதே வந்து நான் ஒரு போன மாசம் நான் வந்தேன்னு நெனைக்கிறேன். பிரம்ம வெள்ளாட்டு பூஜையில பாத சனீஸ்வரர் கோவிலுக்கு வந்தேன். அங்க அந்த விஷ்ணு மாயா ஃபர்ஸ்ட் எங்க அம்மா, அப்பா கூட தான் நான் போனேன். ஃபர்ஸ்ட் உள்ள போனேன். சிவன் பார்க்கலாம் வான்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய விக்கிரகம் இருந்துச்சு. நான் வந்து நேரா போனது வந்து விஷ்ணு மாயா தான். விஷ்ணு மாயா போய் அங்க உட்காந்துட்டேன். எங்க அம்மா எல்லா விக்கிரகத்தையும் அங்க பிரத்யங்கரா தேவி இருந்தாங்க, காலபைரவர் இருந்தாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தப்ப கூட நான் விஷ்ணு மாயா முன்னாடி உட்காந்துட்டு, நான் அவர்கிட்ட என்னோட உரையாடல, என்னோட மந்திரத்த நான் வந்து சொல்லிட்டே தான் இருந்தேன். சோ அந்த அளவுக்கு நான் வந்து எனக்கு அங்க வந்து அது என்னோட கோவில். அது எனக்கு உண்டானது. அப்படின்ற மாரி எனக்கு தோன்ற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு அந்த திருச்சூரா இருந்தாலும் சரி, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில்ல எனக்கு அது வரல. ஸோ எனக்கு இந்த காசுன்றது இப்ப இப்ப நார்மலான ஒரு பெர்சன் வந்து இப்ப விஷ்ணு மாயனா கண்டிப்பா ஒரு பக்தியோட இப்ப நார்மல் பெர்சனுக்கு வந்து இப்ப அவங்க ஒரு ஆட்ல சொல்றதே விஷ்ணு மாயா அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தமான ஒரு தோல்ல சொல்லும்போது எல்லாருக்கும் பயம் தான் வருது. ஸோ அந்த ஒரு நார்மலா அந்த அந்த துள்ளல்னு சொல்றாங்க. அந்த அருள் சொல்றது வந்து இப்ப நார்மலா ஒரு ரூ. 500 இருந்து ரூ. 1000 வாங்குறாங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்கும்போது ஒரு 30ல இருந்து 40ல இருந்து 1,00,000 வரைக்கும் வாங்கும்போது, சரி அப்ப இப்ப நார்மல் பெர்சன் இப்ப எனக்கு விஷ்ணு மாயா கிட்ட பெர்சனலா ஒரு கனெக்ட் இருக்கு. ஆனா இப்ப நார்மலா வரும்போது என்னடா இவ்வளவு சொல்றாரு, இப்ப நடக்கலன்னா பின்னாடி ஏதாவது எனக்கு ஆயிடுமோன்ற பயத்திலேயே அவங்க அந்த காசு குடுத்துடுறாங்க. சோ இப்ப எல்லாமே இந்த ஒரு பிசினஸ் சம்பந்தமாவே விஷ்ணு மாயா ஆயிடும்போது, இப்ப எனக்கு அது என்ன இதுக்கு உண்டான சொல்யூஷன் யார்கிட்ட கேட்கறது? என்ன பண்றது? நான் அவர்கிட்ட ஒண்ணே ஒண்ணு தான். அதுல ஒரு தனியா ஒருத்தர் வந்தாரு. புரோகிதர் ஒருத்தரு. அவர்கிட்ட நான் கேட்டேன். ஐயா நாங்க விஷ்ணு மாயா விக்கிரகத்த வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு குரு இருக்காருய்யா. நான் இத எப்படி கொண்டு போணும்? அப்படின்னு கேட்டப்ப அவரு என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து தனியா திருச்சூர்லேருந்து ஒரு இத வாங்கிட்டு வந்து வச்சுடுறீங்க. அது வந்து உங்களுக்கு நெகட்டிவா தான் வரும். இங்க வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு ஒரு பூஜையில வச்சு குடுப்போம். அதுக்கு வந்து நீங்க ரூ. 1,50,000 குடுக்கணும். ரூ. 1,50,000ன்றது ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட். சோ 20,000மே என்னடா 20,000 அப்படின்ற மாரி அமௌண்ட் பேசுற இடத்துல, ஒரு 1,50,000 நீங்க குடுத்துருங்க. 1,50,000 குடுத்துட்டு இங்க இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போனாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன். ஐயா இப்ப எனக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வந்து நான் இப்போ ஒரு மிடில் கிளாஸ் இல்லன்னா லோவர் மிடில் கிளாஸ் இப்ப நான் என்ன மாரி ஒருத்தர் உங்ககிட்ட வந்து கேட்டா நீங்க என்னய்யா பண்ணுவீங்க? அப்படின்னு கேட்டப்ப, அப்ப இது உங்களுக்கு ஒத்து வராது. என் டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தவர் வரட்டும் அப்படின்ற மாரி சொல்லி என்ன அந்த இடத்துல எனக்கு உண்டான அப்போ ஒரு கடவுள்னாவே இப்ப ஒரு காசு தான் அப்படின்ற மாரி எனக்கு இப்போ ஒரு விஷ்ணு மாயா அந்த பிம்பம் வந்து திருச்சூர்ல எனக்கு அது வந்துருச்சு. அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எது எடுத்தாலுமே எனக்கு அந்த இப்ப நார்மலா ஒருத்தர் கேரளா கிட்ட போயிட்டு அங்கதான் ஏன்னா அந்த 400 வருஷ பரம்பரை எதுவா இருந்தாலும் ஒரு பரம்பரை அவங்க கிட்ட இருந்து வர்றதுனால தான் அந்த
குரு தீட்சை எல்லாமே சொல்லும்போது இப்ப எனக்கு அது என்னடா இவ்வளவு காசா ஒவ்வொன்றுத்துக்கும் காசு. அப்படி அந்த எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் என்னோட கிளையண்ட் அவரு என் ஜிம்ல. அவரு வந்து அத ஒரு 30,000 குடுத்து அந்த விக்கிரகத்த மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவருக்கு ஒரு ஷீட்ல மந்திரம் மட்டும் இருந்துச்சு. அந்த மந்திரத்த வாங்கிட்டு வந்து பிராக்டிஸ் பண்றாரு. அவர் மோஸ்ட்டா அத பண்றதில்ல. ஆனா அவங்களே திருப்பி கூப்பிட்டுட்டு, நீங்க வந்து ஒரு காயின் மாரி குடுத்துட்டு அத ரீசார்ஜ் பண்ணணும். இது மொபைல் மாரி ஆயிடுச்சு. அந்த ரீசார்ஜ் பண்ணணும். அதுக்கு நீங்க தனியா ஒரு ரூ. 10,000 கட்டணும். அவரு அந்த பக்கத்துல திருப்பி போறதே இல்ல. அவரு ரொம்ப ஆசையா போனாரு. விஷ்ணு மாயான்னு சொல்லிட்டு. இப்ப அந்த காசுன்னு சொல்றதுனால அந்த விஷ்ணு மாயாவே அவர் அந்த விக்கிரகத்த வாங்கிட்டு பூஜை ரூம்ல வச்சுட்டு அவர மறந்தே போயிட்டாரு. அப்படி ஒரு விக்கிரகத்த இருக்குன்னு. என்னோட டாட்டூ விஷ்ணுமாயா டாட்டூ பார்த்துதான் அவர் வந்து நானும் இப்படி பண்ணேன், நானும் இப்படி ஏமாந்தன்றதுதான் அவர் சொன்ன வார்த்தை கடைசியில. ஸோ இது எப்படி ஏன் இது வந்து இவ்வளவு பிசினஸ் சம்பந்தமா இப்படி ஆயிடுச்சு? மாயன் மயம் அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அற்புதமான மனிதர். ஒரு சமயம் இவர் தாய் தந்தையரோடு திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள விஷ்ணுமாயனை தரிசிக்க வந்தார்கள். தரிசிக்க வரும்பொழுது அவருடைய முகத்துல அந்த ஏக்கம் இருந்தது. பக்தி இருந்ததுன்னு நான் சொல்றதை விட ஏக்கம் அந்த அங்கேயேதான் உட்கார்ந்து இருக்காரு. எல்லாரும் வர்றாங்க, என்னுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷ்ணுமாயனை வணங்குறாங்க, நகர்ந்துறாங்க. ஆனா இவர் மட்டும் அந்த இடத்துல ஒரு ஏக்கத்தோடு உட்கார்ந்துருந்தார். அப்புறம் எல்லாரும் பார்த்துட்டு சோழி பிரசன்னம் பார்த்துட்டு எல்லோரும் நகர்ந்து விட்டார்கள். இவர் என் கிட்ட வந்தார் தயங்கி தயங்கி. சுவாமி, நான் விஷ்ணுமாயா மேல அதீதமான பிரியம். எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. எந்த வேண்டுதலும் கிடையாது. இவன் ஒரு புரிதல், விஷ்ணுமாயனை பற்றி ஒரு புரிதல். எத்தனையோ கடவுள் இருக்கு, ஆலயங்கள் இருக்கு. ஆனாலும் ஏன் இந்த விஷ்ணுமாயனுடைய வழிபாடு நமக்கு என்ன செய்யும் என்று அவர் கேட்கும் பொழுது கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பித்தேன். அதாவதுங்க, என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேனே. ஒரு காலகட்டத்தில் எல்லாம் இழந்து நின்ற பொழுது கூட நானும் சென்று நின்றேன். எனக்கும் அந்த சொரூபத்துக்கு ஒரு விலை வைத்தார்கள். பிரிண்ட் அடித்து நிறைய வச்சுருக்காங்க. அதில் ஒவ்வொரு சீட்டில் ஒரு மந்திரம் எழுதி வச்சுருக்காங்க. அதை கையில் கொடுத்து போயிட்டு வாங்குறாங்க. திரும்ப அது சம்பந்தமாக பேசினாலோ இல்லை அது சம்பந்தமாக யாரிடம் என்று கேட்பது. ஏன்னா விஷ்ணுமாயா என்பதெல்லாம் முதல்ல ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு தேவதை, ஏவல் தேவதை. இவரை வைத்து பழி வாங்குவதற்கும் சத்துருக்களுடைய நாசத்துக்குமே பயன்பட்டாள் என்று எண்ணியிருந்தேன். நான் தொடர்ந்து தேட ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருட கால தேடல்ல அற்புதம். இவன் வந்து ஒரு தேசத்துக்கு மட்டும் சொந்தம் அல்ல. இவன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல லெமுரியா கண்டம்னு ஒரு கண்டம் இருந்தது. அந்த லெமுரியா கண்டத்துல இருந்து ஒரு பூத சதுக்கம்னு ஒரு இடம், அங்கு இருந்த ஒரு அற்புதமான சக்தி தான் விஷ்ணு மாயா. பேரு வேணா விஷ்ணு மாயா என்று இருக்கலாமே ஒழிய அதற்கான கதைகளை நான் மாயன் மயில சொல்லியிருக்கேன். விஷ்ணு மாயனா என்னன்னு. பூத சதுக்கத்தில் இருந்த ஒரு அதீதமான சக்தி. நாவுக்கரசு சுவாமிகள் வந்து விஷ்ணுமாயனை பாடி இருக்கின்றார்கள், பாடி பரவசப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் நம்மோடு ஒரு கலந்த ஒரு தெய்வ சக்தி. நமக்கெல்லாம் ஒரு இயல்பு தானே, பெற்ற தாயை மறந்து யாரோ அம்மா அம்மா என்று சொல்வோம் அல்லவா. வாழும் காலத்துல பெற்றோரை மறந்து விடுகின்றோம். ஆனா அதுக்கப்புறம் அவங்க படத்தை வைத்து பூஜை பண்ற மாதிரி தான். காலம் மறந்தாலும் கூட இப்ப அது வெளியில வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா மனிதனுக்கு வந்து பிரச்சனைகள் விடிஞ்சி எழுந்திரிச்சு 1000 பிரச்சனைகளோடு அவன் போராடுகின்றான். அப்போ அவனுக்கு அந்த போராட்டத்துக்கு விடிவு தெரியல. அறிவு இருக்கு, திறமை இருக்கு, ஆற்றல் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு விரக்தி, ஏதோ ஒரு இழப்பான அவனுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது அவன் என்ன போவான். எத்தனையோ ஆலய கதவுகளை எல்லாம் நம்ம தட்டி பார்த்து விட்டான். சரி, இது எப்படி இருக்குது என்றுதான் எல்லா நாட்டில இருந்து வந்து சென்றார்கள். நானும் சென்று நின்றேன். நிற்கும் போது எனக்கும் நீங்க உங்களுடைய அனுபவம் எனக்கும் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வந்துட்டேங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 15 வருட கால என்னுடைய தேடுதல் முயற்சியில தான் எனக்கு விஷ்ணுமாயா, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல விஷ்ணுமாயனை பற்றி நிறைய விஷயம்லாம் இருக்கு. ஆனா அதுல விஷ்ணுமாயான்னு இல்லை, சாத்தன் இருக்கு. சாத்தன்லாம் நீங்க நினைக்கிற சாத்தான் கிடையாது, சாத்தன் அப்படின்னு பேர். இன்னைக்கும் ராமநாதபுரம் அந்த பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா, காரைக்குடி பக்கம்னா சாத்தப்பன், சாத்தாயி என்றெல்லாம் பெயர்கள் இருக்கின்றன. நம்மோடு தொடர்புடைய நம்முடைய இரத்த சம்பந்தமான தேவதை தெய்வம் விஷ்ணுமாயா. அந்த தேவதையினுடைய வழிபாடை பார்க்கும்போது இரண்டு போய்விட்டேன், அரண்டு போய்விட்டேன். அற்புத சக்திங்க. நான் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் பிரிந்த உறவை நான் அடைவதற்கும் ஒரு காரணகர்த்தா. இன்று ஒரு சன்னியாசி நிலையில இருந்து விஷ்ணுமாயினுடைய சரணாகி ஒரு 7
ஒரு ஆலயம் அமைக்கின்ற ஒரு வாய்ப்பை விஷ்ணுமாய் எனக்கு தந்திருக்கின்றார். நான் உங்களுடைய தேடுதல், அதாவது போகும்போதெல்லாம் ஒரு காலத்துல ஆண்டனை அடைவதற்கெல்லாம் சன்னியாசிகளும் சாதுக்களும் அவங்க பாடு போய் இறைவனை வழிபடுவார்கள். இன்னைக்கு சன்னியாசியா இருந்தானே, சாதுவா இருந்தானே, காசு இருந்தால் மட்டுமே ஆலயத்துக்குள் நுழைய முடிகின்றது. ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஸ்பரிச தரிசனம்னு சொல்லி அவனை தொடலாம். இன்னும் ஒரு 1000 ரூபாய் இருந்தா அவனுக்கு நம் கையாலே அபிஷேகம் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைய காலகட்டம். அது நம்ம வந்து பேசி பேசி விட உங்களுடைய தேடுதலுக்கு இப்ப நம்ம பேசுறதே எப்படின்னா ஒரு அற்புதமான சக்தி விஷ்ணுமாயா. அந்த விஷ்ணுமாயா சுவாமிய பார்க்கிறவங்க கேட்கிறவங்க பயமற்று பணமற்று நெருங்குவதற்காக ஒரு ஆலயம் தான் நான் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயத்துல விஷ்ணுமாயனை அமைத்திருக்கின்றேன். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். தேவைதான், வாழ்க்கைக்கு பணம் தேவைதானே, தேவை. ஒரு விக்கிரகம் வாங்கினா அதுவும் அங்கு தயாரிக்கப்படுவது எங்கோ வாங்கி வந்து தானே பூஜை செய்து கொடுக்க போகிறார்கள். தேவைதான் வாழ்க்கையில், அதுக்கு ஒரு விலை உண்டு. நீங்க சொன்ன மாதிரி 1 லட்சம் 2 லட்சம்லாம் எனக்கு தெரியல. அது கொடுப்பதும் வாங்குவதை பற்றி விவாதத்தை நான் தலையிட விரும்பவில்லை. அது எனக்கு தேவையே இல்லை. என்னுடைய அனுபவம் என்னன்னா, நீங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும். விஷ்ணுமாயான ஏக்கத்தோடு நாம் கூப்பிடும் பொழுது அவன் ஏதோ ஒரு வழிகாட்டுவான். நீங்க யாரோ நான் யாரோ இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறோம் அப்படின்னா காரணம் ஐயா, விஷ்ணுமாயா என்பது ஒரு அற்புதமான சக்தி. விக்கிரகம் கொடுப்பது பெரியதல்ல, மந்திரம் கொடுப்பதல்ல. விஷ்ணுமாயா என்பவன் எல்லாம் ஒரு வழி பாதை, கற்பு நெறி மாறிங்க. இப்போ விஷ்ணுமாயா விக்கிரகம் பணம் கொடுத்து நீங்க வாங்கிட்டு வர்றீங்க, வந்து பூஜைகள்லாம் சொல்லி தரணும். அதுல வர சந்தேகங்கள் 1000 வரும். ஒரு இது புதிய வழி, புதிய பாதை, புதிய வழிபாடுன்னா சொல்லித்தரணும். சொல்லி தருவதற்கு யாருமே இல்லை, தெரிந்தால் தானே சொல்லித்தர போகின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த விஷ்ணுமாயாவை நீங்க வாங்கிட்டு வர்றீங்க, வழிபாடு பண்றீங்க, நல்லா இருக்கீங்க, உயர்ந்து வருகிறீங்க பொருளாதாரத்துல. திடீர்னு நமக்கு பிறகு நம் பிள்ளைகள் அதை வழிபடுவார்கள்னா தெரியாது. அப்போ அங்கேயே சொல்லிடணும், எனக்கு பிறகு என் பிள்ளைகள் வழிபட்டா அவ சொல்லி தரணும். நம்ம குழந்தை மாதிரி போய் நிக்கிறோம், கலங்கி நிற்கிறோம், ஆதரவற்ற நிற்கிறோம், எல்லாம் இழந்து நிற்கிறோம். எல்லா இடத்துலையும் போயிட்டு முடிவுல வந்து எங்கேயாவது நமக்கு விடை கிடைக்காதா, நம்ம ஒரு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதானே நிற்கிறோம். சொல்லணும், நீ வழிபாடு பண்ணு, உனக்கு அப்புறம் ஒரு பிள்ளைகளோ மற்றவர்களோ வழிபாடு செய்யல அப்படின்னா நீங்க சொல்லணும். இதோடு நான் நிறுத்திக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு அந்த ஆர்வம் இருந்தால் அவர்கள் தொடரட்டும், இல்லதுனால எந்த பாதிப்பும் எனக்கோ என் வம்சத்துக்கோ குடும்பத்துக்கோ வரக்கூடாதோ என்று அவர்கள் சொல்லித்தான் கொடுக்கணும். அதெல்லாம் சொல்வதாக எனக்கு தெரியவில்லை. அது அவனுடைய கர்மா. என்னுடைய அனுபவத்துல விஷ்ணுமாயா வழிபாடு என்பது எளிமையானது, அதே நேரம் கடுமையானது. ஒரு நல்ல குரு, ஒரு முறையான குரு மூலியமாக விஷ்ணுமாயாவை எடுத்துக்கொண்டார், வேற என்னங்க வேணும். பெற்ற தாயிலும் உயர்ந்தவர் சொல்வார்கள் அபிராமிப்பட்டர். எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை, ஈண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லை, அவையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. அந்த வகையில் அற்புதம். உங்க இதயத்துல நீங்க தேடலீங்க விஷ்ணுமாயன், அவன் உங்களை தேடி இருக்கான். நீங்க தேர்ந்தெடுக்கல விஷ்ணுமாயன், அவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கான். அதனால கவலையே பட வேண்டாம். எப்ப வேணாலும் என்னுடைய உங்க சந்தேகத்தை கேளுங்க. என்னால் முடிந்த அத்தனையும் விடைகள் என் அறிவுக்கு எட்டியது. ஒரு காலத்துல இந்த விஷ்ணுமாயா வழிபாடு என்பதெல்லாம் என்ன என்பதை இப்ப அடுத்த நிகழ்வுல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.